என்னன்னா சொன்ன? இந்த பொண்ணு இல்லனா இன்னொரு பொண்ணு கிடைக்குமா? டேய் லட்டு, அண்ணா ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. நீ வாய் மூடுறா டிடி. 1000 கனவுகளோட இந்த காலேஜுக்குள்ள வந்தன்னா ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சிருச்சு இது எதுவுமே நடக்காது. ஆனா இந்த டிடி தான் ஈஸியில பொண்ணுங்கெல்லாம் செம்மையா இருக்காங்கன்னு சொல்லி என்னை இங்க இருக்க வச்சான். ஏன்டா? ஸ்கூல்லயே நான் பாய்ஸ் ஸ்கூல் தான். பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவளுங்க அதை ஆட்டிடியூட் நினைச்சிட்டாளுங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்ன தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட பேசுனதும் நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களை விட என்ன பிளாக் பண்ண பொண்ணுங்க தான் அதிகம். எதுவும் நான் தப்பா கூட பேசினது இல்ல. ஹாய் ஹலோ பிளாக்டு. சரி, என் ஃபேஸ் தான் நல்லா இல்லையேன்னு ஒரு அழகா இருக்கிறவனுடைய போட்டோவை டிபில வச்சேன். ஸ்டில் பிளாக்டு. அப்புறம் இந்த தரித்திரம் பிடிச்சவன் தான் டிண்டர் 8th வண்டர் டவுன்லோட் பண்ண நடக்கும்னா ஐயப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன். மேல போட்டோவும் பார்க்கல, கீழே பயோவும் பார்க்கல, ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3 ஐபிஎல் சீசன் போயிடுச்சு, இன்னும் ஒரு மேட்ச் கூட நடக்கல. இதுல இன்னொரு பொண்ணு எப்படின்னா கிடைக்கும்? சரி, இது எப்படியுமே சரியாகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் என் கையை காட்டி, சுவாமி எனக்கு இந்த ஜென்மத்துல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்ப அந்த ஜோசியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான்? உன் கையில ரேகே இல்லடா, எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சுட்டான். நான் சிங்கிளா தான் வந்தேன், சிங்கிளா தான் போறேன்.